மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூலை 8ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? ஜூலை 8ஆம் தேதியில் சில முக்கியமான செய்திகள் கிடச்சிருக்குது. நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மக்களே, வீடியோவை ஒரு 10-15 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல முறையில் ஒரு நோட்டில் எழுதிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணுங்கள். நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்குற இந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லி தேர்வில் வெற்றி பெறுங்கள். ரொம்ப ஈஸியாக ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 8ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையே சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது. சரிங்களா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியா நாட்டுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அப்போ சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது. சரியா? என்னென்ன ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தோனேஷியாவில் முதல் முறையாக இந்த பெங்களூரு IIM அதனுடைய அந்த வளாகம் திறக்கப்பட உள்ளது. அதே மாதிரி இந்தியாவோட EVM எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினும் பயன்படுத்த போகிறாங்க. சரிங்களா? அதை பற்றி சில முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்திய பங்குச்சந்தையில் அடிக்கடி நியூஸில் வர்ற OMO ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் தொடர்பான சில முக்கியமான விதிமுறைகளை இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலன் செபி வெளியிட்டுக்கிறாங்க. என்ன சிறப்பு அம்சங்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துட்டு நேட்டோ அமைப்பு மற்றும் இந்த நேட்டோ அமைப்பின் உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது, அதோட கூடுதல் தகவல்கள் என்ன, அதை பார்த்துட்டு அப்படியே முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி, துராந்து கோப்பை. இந்த துராந்து கோப்பை எதனுடன் தொடர்புடையது, சரியா? இதே நம்ம கிளியராக பார்த்துட்டு அப்படியே பாருங்கள். அகமதாபாத் குண்டுவெடிப்பு வழக்கில் ஒரே நேரத்தில் 38 பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு ஒரு சாதனை அளவாக கருதப்படுகிறது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாடுடன் தொடர்புடைய ரொம்ப முக்கியமான செய்தி, இனிமேல் அடிக்கடி பரபரப்பான நியூஸில் வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்கள். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சரியா விரைவில் திறக்கப்பட உள்ளது. அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அப்புறம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். கடைசியாக ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நல்லபடியாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். தெளிவாக கிளியராக இருந்துக்கோங்க. அடுத்த வருஷம் சரிங்களா நம்ம அரசு பணியில் இருக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சூப்பராக ஸ்ட்ராங்காக நடப்பு செய்தியில் நல்ல முறையில் படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து விரிவான செய்திகள். விரிவான செய்திகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை 8ஆம் தேதி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி அவருடைய பிறந்த தினம். ஞாபகம் வச்சுக்கோங்க. தாதா என்று அழைக்கப்படும் கங்குலி அவர்களின் பிறந்த தினம். நேற்றைய தினம் ஜூலை 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட்டினோட தலை மகேந்திர சிங் தோனி அவர்களின் பிறந்தநாள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாம்மா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையே முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியா நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தின் போது 14 ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தாகியுள்ளது. சரியா? அதில் ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம் பாருங்கள். சரியா? 5692 கோடி மதிப்பீட்டில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. சரியா? இந்த ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் இந்தோனேஷியாவின் அதிபராக தற்போது இருப்பவர் திரு பிரபாவோ சுபியாண்டோ அவர்கள், இவங்க 2 பேர் முன்னிலையில் தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. சரிங்களா? அதில் முக்கியமான ஒப்பந்தங்கள் என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். ஒன்னொன்றும் அவ்வளோ முக்கியமானது பாருங்கள். சரியா? இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை, சரி, அந்த இந்தியாவோட சூப்பர் சோனிக் ஏவுகணை இந்த பிரம்மோஸ் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவில் தயாரிக்கப்படும் இடம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற லக்னோ. அந்த லக்னோவில் தான் அந்த பிரம்மோஸோட தயாரிக்கிற அந்த யூனிட் செயல்பட்டு வருகிறது. அந்த பிரம்மோஸ் லக்னோவில் உருவாக்கப்பட்டு முதல் முறையாக ஏற்றுமதி செய்யப்பட்ட நாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கடந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பிலிப்பைன்ஸ். சரியா? பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அந்த பிரம்மோஸ் ஏவுகணை அஃபிஷியலாக இந்தியா முதல் முறையாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. சரியா? அதுக்கு அடுத்த சில நாடுகள் விருப்பம் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது இந்தோனேஷியாவும் இந்த பட்டியலில் வருது. ஓகேவா? பாருங்கள். இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை அடுத்து முக்கியமான சரியா வானத்தில் அப்படியே ஒரு ஏவுகணையை இடைமறித்து தாக்கக்கூடிய அஸ்திரா ஏவுகணை ஆகிய ஏவுகணைகளை இந்தோனேஷியாவிடம் சரியா இந்தியா என்ன பண்ண போகிறாங்க, ஏற்றுமதி செய்ய போகிறாங்க. அது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தாகி உள்ளது. ஓகேவா? அதே மாதிரி இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள சரியா சிங்காசரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஓகேவா இந்தியாவின் உயர் மேலாண்மை கல்வி நிறுவனமான சரியா IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரு, ரொம்ப புகழ்பெற்றது. அதனுடைய வளாகம் இந்த இந்தோனேஷியாவில் திறக்க போகிறாங்க. எங்கே? கிழக்கு ஜாவா அந்த ப்ராவின்ஸில். சரியா? அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் உள்ள இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிற்கு வெளியே முதல் முறையாக அதனுடைய வளாகத்தை எங்கு திறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் திறந்தாங்க. சரி, அப்போ துபாயில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அகமதாபாத், இங்கே இந்தோனேஷியாவில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெங்களூரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. சரி, கல்வியில் இந்தியாவோட கல்வி உலகமெங்கும் சூப்பராக பரவிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தபடியாக
இந்தியாவோட யூபிஐ சரி ஒருங்கிணைந்த பணம் செலுத்தும் நடைமுறையை அதாவது யூபிஐ நடைமுறையை இந்தோனேஷியா பணம் செலுத்தும் நடைமுறையுடன் ஒருங்கிணைப்பதற்கும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சரியா, இந்தியாவோட அந்த யூபிஐ வசதியானது 2016ஆம் ஆண்டில் இந்திய அரசினால் அதாவது இந்திய அரசின் கீழ் செயல்படும் NPCIL அமைப்பினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா, இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அந்த லிஸ்ட்டில் வெளிநாடுகள் வந்து 10வது நாடாக சமீபத்தில் இணைந்த நாடு கிரேஸ். ஓகேவா, அடுத்து இந்தோனேஷியாவும் சீக்கிரமாக நம்மளுடைய யூபிஐ பயன்படுத்தி அந்த ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷனை பண்ண போகிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், இந்திய பெருங்கடல் மற்றும் தென் சீன கடலுக்கு இடையிலான மலாக்கா ஸ்ட்ரெயிட் சரியா மலாக்கா நீரிணையை நோக்கியவாறு அமைந்துள்ள பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தோனேஷியாவின் சபங் துறைமுகம். என்ன பேருமா? சபங் துறைமுகத்தை இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து கூட்டாக மேம்படுத்துவதற்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சரி, அப்படி செய்தியில் வந்ததுனால அந்த சபங் துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்து பாருங்க, இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தோனேஷிய நாட்டின் உயரிய விருதான இந்தோனேஷிய குடியரசின் பிண்டாங் அடி பூர்னா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சரி, அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கு. 34 35 அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச விருதுகளை சரியா அப்படியே குவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகேவா, அடுத்து 2025ஆம் ஆண்டு 76வது இந்திய குடியரசு தின விழாவின் ஒரு சீஃப் கெஸ்டா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் தற்போதைய இந்தோனேஷியன் அதிபராக இருக்கிற திரு பிரபாவோ சுபியாண்டோ அவர்கள் என்பது கூடுதல் தகவலை நோட் பண்ணிக்கோ. சரியாமா, இதுதான் இந்தியா இந்தோனேஷியாவோட முக்கியமான ஒரு தகவல்கள். விட்டுறாதீங்க, இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, கவனமாக படிச்சுக்கோங்க. சரியாமா, அடுத்தபடியாக இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள். OMO ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சரி இந்த திறந்தவெளி சந்தை நடவடிக்கை தொடர்பான புதிய விதிமுறைகளை செபி அமைப்பு சரியா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலன் செபி அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா, பாருங்க, பங்குச்சந்தைகள் மூலமாக திறந்தவெளி சந்தைகள் சரி அது ஓப்பன் மார்க்கெட் சொல்லுவாங்கல்ல நிறுவனங்கள் தங்களின் சொந்த பங்குகளை திரும்ப பெறும் முறைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை விலக்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மீண்டும் அமல்படுத்துவதாக செபி அமைப்பு அறிவித்துள்ளது. ஏற்கனவே தடை வச்சிருந்தாங்க, இப்போ ஆகஸ்ட் 1 முதல் மீண்டும் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க செபி அமைப்பு. சரிங்களா, இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? செபி அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? செபி அமைப்பு எப்போது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது? செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? இந்த வருஷமே கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேடி பார்த்தாவது சூப்பர் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஏரியா இது செபி. சரியா, சூப்பரான கேள்விகள், போனஸ் கேள்வி விட்டுறாதீங்க. அடுத்து, இந்த புதிய விதிகளின்படி செபி அமைப்பு வெளியிட்ட சரியா புதிய விதிகளின்படி நிறுவனங்கள் திறந்தவெளி சந்தை மூலம் தங்களுடைய பங்குகளை திரும்ப பெறும்போது தங்களின் மூலதனம் மற்றும் இருப்பு நிதியில் நோட் பண்ணிக்கோங்க 15% குறைவான தொகையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சொல்லிக்கிறாங்க. சரியா, திரும்ப பெறும்போது 15% தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து, மேலும் இந்த பங்கு திரும்ப பெறும் நடவடிக்கைகளை 66 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள சரி வேலை நாட்களுக்குள் நிறுவனங்கள் முழுமையாக முடிக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. ஞாபகம் சரியா 15% அடுத்து 66 டேஸ் ஞாபகம். சரிங்களா, அடுத்து, நிறுவனங்களின் செலவுகளை குறைக்கும் வகையிலும் இந்த நடைமுறைக்கு வங்கியாளர்களை நியமிப்பது கட்டாயமில்லை என்றும் செபி அமைப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. தேவையில்ல செலவு இந்த பேங்கர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அதனால் இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, நிறுவனங்களுக்கு பங்குகளை திருப்பி அளிக்கும் போது பொது பங்குதாரர்களுக்கு மூலதன ஆதாய வரி விதிக்கப்படும். கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஒரு ஷேரை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு சரியா அதிக லாபத்திற்கு அந்த கம்பெனியோட ஷேரை சேல்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஆதாயம் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி என்ன சொல்லுவாங்க? கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மூலதன ஆதாய வரி ஞாபகம். சரிங்களா, இதன் மூலம் பங்கு சந்தைகள் சாதாரணமான பங்குகளை விற்பதற்கும் நிறுவனங்களிடம் விற்பதற்கும் இடையே இருந்த அந்த வரி முரண்பாடு தற்போது நீக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே, சூப்பர், விட்டுறாதீங்கம்மா, எக்கனாமிக் சம்மந்தப்பட்டது. அடுத்து, மாநாடு நேட்டோ உச்சி மாநாடு 2026 சரியா 36வது மாநாடு நடைபெற்ற நாடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியின் தலைநகரம் அங்காராவில் இந்த மாநாடு நடைபெற்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஜூலை 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் இந்த நேட்டோ மாநாடு நடைபெற்றது. சரிங்களா, நேட்டோ அமைப்பு அப்படி அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோமா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். சரியா, நேட்டோ என்பது வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு சர்வதேச அரசியல் மற்றும் முக்கியமான வார்த்தை இதுதான். சரியா, மிலிட்டரி அலையன்ஸ் இராணுவ கூட்டணி. உலகின் மிகப்பெரிய இராணுவ கூட்டணி அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா இந்த நேட்டோ அமைப்பு சொல்லுவாங்க. இந்த நேட்டோ அமைப்பின் 2026ஆம் ஆண்டிற்கான மாநாடு நடைபெற்ற நாடு துருக்கி. சரிங்களா, இந்த நேட்டோ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4, 1949 அன்று
உருவாக்கப்பட்டது. எந்த ஒப்பந்தம் சொல்லி பாருங்க, வாஷிங்டன் அக்ரிமெண்ட். வாஷிங்டன் ஒப்பந்தத்தின் அடிப்படை தான் நேட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் நாட்டின் தலைநகர் பிரசல்ஸ், BRUSSELS. அங்கே தான் இந்த நேட்டோ அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. இந்த நேட்டோ அமைப்பின் மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 32. இதில் லாஸ்ட்டாக மெம்பராக ஜாயின் ஆன நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். 31வது நாடாக இணைந்த நாடு ஃபின்லாந்து. மறந்துடாதீங்க. இந்த நேட்டோ அமைப்பில் சேர்றது தான் யார் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க? உக்ரைன் நாடு முயற்சி பண்ணாங்க. அந்த பிரச்சனையில் தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய சண்டை இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? சூப்பர். விட்டுறாதீங்க மக்களே, நேட்டோ அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து முக்கியமான ஒரு கோப்பை, துராந்து கோப்பை 2026. சரி, துராந்து கோப்பை என்பது ஆசியாவின் மிக பழமையான ஒரு கால்பந்து போட்டியாகும். சரி, துராந்து கோப்பை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கோப்பையை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? இதில் இராணுவத்தோட முக்கியமான தலைமை தளபதி அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதை நம்ம நிறைவேடி பார்த்ததுனால அதை நான் ஸ்கிப் பண்ணி போயிடுறேன். சரிங்களா? அப்போ துராந்து கோப்பை என்பது என்னமா, ஆசியாவின் ஒரு ஓல்டஸ்ட் இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 135வது பதிப்பு 2026ஆம் ஆண்டில் ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 23 வரை நடைபெற உள்ளது. சரியா? கொல்கத்தா உள்ளிட்ட ஒரு 5 முக்கியமான நகரங்களில் இந்த கால்பந்து போட்டிகள் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்கும் அணிகள் பார்த்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் லீக் அணிகள். அடுத்து பாயிண்ட் பாருங்க, இது முக்கியமானது. சரிங்களா? இலங்கை அணியும் முதல் முறையாக களம் இறங்குகிறது. இந்தியாவோட துராந்த் கோப்பையில் ஸ்ரீலங்கன் டீமும் ஃபுட்பால் டீமும் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஒரு கூடுதல் தகவல் ஞாபகம் வச்சோம். சரிங்களா? ஓகே. அடுத்து அகமதாபாத் குண்டுவெடிப்பு வழக்கில் 38 பேருக்கு மரண தண்டனை. சரி, குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 2008ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதியில் தொடர் குண்டுவெடிப்பு நடைபெற்றது. ஒரு 70 நிமிஷ இடைவெளியில் பார்த்தீங்கன்னா 21 குண்டுவெடிப்புகள் அடுத்தடுத்து நடைபெற்றது. அந்த சம்பவத்தில் 56 பேர் பலியானார்கள். சரியா? கொல்லப்பட்டாங்க. சரியா? இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டது கிட்டத்தட்ட 49 பேர் 50 பேர்கிட்ட. சரியா? அதில் ஒரு 38 பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனையும் 11 பேருக்கு ஆயுள் தண்டனையும் குஜராத் உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்படி ஒரு கேஸில் அதிக எண்ணிக்கையில் மரண தண்டனை தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது. இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 26 பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. எந்த வழக்கிலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை வழக்கில். சரி, ராஜீவ்காந்தி அவர்கள் மே 21, 1991 அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த வழக்கில் 1998ஆம் ஆண்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் 26 பேருக்கு ஒரே நேரத்தில் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த 26 பேருக்கு அடுத்தபடியாக தற்போது 38 பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இது ஒரு சாதனை அளவாக கருதப்படுகிறது. எந்த கேஸில்? அகமதாபாத் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில். சரிங்களா? அடுத்த சூப்பரான செய்தி பாருங்க, தமிழ்நாட்டோடு தொடர்புடைய முக்கியமான செய்தி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. சரி, எய்ம்ஸ்னா அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். சரியா? ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ஷார்ட்டா எய்ம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. மதுரையில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்பட்டு வரும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தோப்பூர். சரியா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய நாள். சரி, அந்த ஃபவுண்டைன் ஸ்டோன் வந்து லைட் பண்ணது ஜனவரி 27, 2019 அன்று கோவிட்-19க்கு முன்னாடி அடிக்கல் நாட்டப்பட்டது. அதுக்கப்புறமா அதனுடைய முதற்கட்ட கட்டுமான பணிகள் சரிங்களா தொடங்கப்பட்டது மே 22, 2024ஆம் ஆண்டு. கோவிட்-19 லாக்டவுன் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முதற்கட்ட கட்டுமான பணிகள் தொடங்கினாங்க. இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சரிங்களா நிதி உதவி வழங்கும் முக்கியமான ஒரு சர்வதேச அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகா. சரி, ஜிகாவோட ஃபுல் ஃபார்ம் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. என்ன பேர்? ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. ஜப்பானை சேர்ந்த ஒரு முக்கியமான நிறுவனம். தமிழ்நாட்டில் இருக்க நிறைய திட்டங்களுக்கு ஜிகா நிறுவனம் நிதி உதவி கொடுக்குறாங்க. சரிங்களா? நம்ம சென்னை மெட்ரோட 2ஆம் கட்டம், சரி, சென்னை ஃப்ளட், சென்னையோட இந்த பெருவெள்ளத்தை தடுக்கணும், சென்னையில் இந்த புறவழி சாலை பெரிஃபரல் ரிங் ரோடு, இப்படி நிறைய திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்கும் முக்கியமான நிறுவனம் ஜிகா. எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பாக மும்பை டு அகமதாபாத் இடையே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் சேவை வந்து தொடங்க போகிறாங்க. அந்த புல்லட் ட்ரெயின் சேவைக்கும் நிதியுதவி வழங்கும் முக்கியமான நிறுவனம் இந்த ஜிகா. மறக்காதீங்க. எவ்வளவு தகவல்களை டக்கு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக நீங்கள் நோட்டு போட்டு எழுதும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களை விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையானது கிட்டத்தட்ட 220 ஏக்கர் பரப்பளவில் 2021 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. சரியா? இதில் என்னென்ன வசதிகள் அப்படின்னு சொல்லி பாருங்க. 900 படுக்கை வசதிகளை கொண்டது இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. இந்த 900 படுக்கை வசதிகளில் 150 படுக்கைகள் சரியா தொற்று நோயால் இந்த கேன்சர் பாதிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்தபடியாக 750 இருக்கைகள் கொண்ட நவீன ஒரு கூட்ட அரங்கம்,
விளையாட்டு திடல், மாணவர் விடுதிகள், குடியிருப்புகள் எல்லாமே அடங்கியது இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவில் முதல் முறையாக எய்ம்ஸ் மருத்துவமனை சரியா உருவாக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. எங்கம்மா? டெல்லியில் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட வருஷம் மறந்துடாதீங்க, 1956. சரியா? அதுக்கப்புறம் இப்போ தான் தமிழ்நாட்டில் திறக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு அப்புறமா. ஓகேவா? இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் விரைவில் இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சிறப்பான முறையில் திறந்து வைக்க போகிறாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, பெங்களூரு IIM வளாகம் எந்த நாட்டில் திறக்கப்பட உள்ளது? சரி, திறக்கப்பட உள்ளது. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், பங்கு சந்தையுடன் தொடர்புடைய OMO என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. சரியா? ஷார்ட் நேம் கொடுத்து ஃபுல் ஃபார்ம். தேர்ட் கொஸ்டின், இந்தியா எந்த நாட்டிற்கு முதல் முறையாக பிரம்மோஸ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்தது? ஃபோர்த் கொஸ்டின், 2026ஆம் ஆண்டிற்கான நேட்டோ உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? ஃபிஃப்த் கொஸ்டின், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதியுதவி வழங்கும் சர்வதேச அமைப்பு எது? சிக்ஸ்த் கொஸ்டின், துராந்து கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? இதற்கான பதில்களை சூப்பராக பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.